Hi viewers, welcome to TriTech Engineering Solutions. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 2 for auto cycles. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். The constant volume auto cycle அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம கான்ஸ்டன்ட் வால்யூம் ஆட்டோ சைக்கிள் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், என்ன சைக்கிள் தெரிஞ்சால் இமீடியட்டாக பிவி டயக்ராம் ட்ரா பண்ணிவிடுங்க. ஸோ தட் we can easily டேட்டா வந்து எடுத்து பார்த்து எழுத முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் பிவி ரைட் பண்ணிடுறேன். Pressure and volume. So process look like this. So 1, 2, 3, 4. So 1, this, and then this. So என்ன சொல்றாங்க பாருங்க, the pressure at end of the compression is 15 times that the starting condition சொல்றாங்க. அப்படின்னா என்ன, end of the compression சொல்றாங்க. ஓகே, end of the compression எங்க end ஆகுது compression? ஸோ இந்த இடத்துல ஓகேவா. ஸோ தட் இஸ் த end of the compression. தட் இஸ் என்ன, r is nothing but 50. ஓகேவா. ஸோ தட் இஸ் த r power gamma. That's a v1 by v2. ஓகேவா, nothing. So I will explain that. Okay, so the end of the compression pressure at the end of the compression is 15 times that the start. Okay, so starting with pressure at the end of the compression எப்படி இருக்கு, 15 times அதிகமா இருக்கு. அப்படின்னா என்ன, P1 by P2, that is a P2 by P1 equal to 50. Okay, that is the thing. Okay, next என்ன சொல்றாங்க, temperature of the air at the beginning of the compression is 38 degrees Celsius. Beginning of the condition வந்து கொடுத்துருக்காங்க, that is a T1. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அட்டைன் இன் த சைக்கிள் இஸ் 1950 டிகிரி செல்சியஸ். மேக்ஸிமம் எங்கே அட்டைன் ஆகும், ஹீட் எங்கே ஆட் பண்ணுறோமோ அங்கே தான் ஆட் ஆகும். ஓகேவா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, த ப்ரெஷர் இங்கே பாருங்கள், த ஆட்டோ சைக்கிள் த ப்ரெஷர் அட் எண்ட் ஆஃப் த கம்ப்ரஷன் இஸ் 15 டைம்ஸ் கிரேட்டர் தென் த ஸ்டார்டிங். அப்போ ப்ரெஷர் எங்கே, இங்கிருந்து தான் ப்ரெஷர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கிருந்து தான் என்ன பண்ணுறாங்க, கம்ப்ரஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இங்கிருந்து கம்ப்ரஸ் பண்ணுறாங்க. இங்க இதை விட இது எப்படி இருக்கு, 15 டைம்ஸ் அதிகமாக இருக்குன்றாங்க. அப்போ given data என்ன சொல்றாங்க, pressure is greater than that is P2 pressure P2 by P1 equal to 15 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, the temperature of air at the beginning அப்படின்னா T1 வந்து எவ்வளவு சொல்றாங்க, 38 degree Celsius. So please 273 போட்டு கெல்வினா மாற்றிக்கிறேன். ஸோ இட் பிகம் 311 கெல்வின். நெக்ஸ்ட் T2, தட் இஸ் T2 கிடையாது. நெக்ஸ்ட் த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அட்டைன் இன் த சைக்கிள். மேக்ஸிமம் எங்கே இருக்கும், ஹீட் ஆட் பண்ணுற இடத்துல தான் இருக்கும். எந்த இடத்துல இருக்கும், T3ல. ஏன்னா இங்கேருந்து இது வரைக்கும் ஹீட் ஆடிங் நடக்குது கான்ஸ்டன்ட் வால்யூமில். அப்போ T3 ஈக்குவல் டு, அதுதான் நான் பிவி டயக்ராம் ட்ரா பண்ண சொன்னேன். ஸோ ஈஸியாக நீ டேட்டா எடுத்து எழுதலாம். 1950 degree Celsius plus 273 add பண்ணிக்கிறேன். So that 223 Kelvin. ஓகேவா, 223 Kelvin. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன கேட்குறாங்க, நம்மள கம்ப்ரஷன் ரேஷியோ கேட்டிருக்காங்க, ஆர் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ we know that process 1 to 2 process 1 to 2 என்ன தெரியும், adiabatic compression. ஸோ நம்மளுக்கு என்ன ரிலேஷன் தெரியும், அடியாபேட்டிக்கில் ரெண்டு ரிலேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி P1 இங்கே P1 V1 பவர் காமா ஈக்குவல் டு P2 V2 பவர் காமா. ஓகேவா. ஸோ இப்போ இதில் பாருங்க, V1 பை V2 பவர் காமா ஈக்குவல் டு தட் இஸ் R ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், P2 பை P1 எழுதலாமா. ஸோ P2 பை P1 இஸ் நத்திங் பட் வாட், 15. ஓகேவா. இப்போ அப்போ இதுல இருந்து காமா கண்டுபிடிக்கலாம், சாரி ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ இங்கேயே போட்டுறேன், இந்த இடத்துல யூஸ் பண்ணிடுறேன். ஸோ we know that P2 by P1 equal to 15. அப்போ V1 by V2 என்றது R தெரியும், R பவர் காமா equal to 15. ஓகேவா. ஸோ அப்போ R பவர் 1.4 equal to 15. R is nothing but 15 power 1 by 1.4. இங்கே 1.4 இங்கே வந்து 1 by ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 6.9. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து
கம்ப்ரஷன் ரேஷியோ கேட்டிருந்தாங்க, அது வந்து கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் என்ன கேட்குறாங்க, தெர்மல் எஃபிஷியன்சி. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, தெர்மல் எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து தெர்மல் efficiency. So thermal efficiency of Otto cycle என்ன, that is 1 minus 1 by R power gamma minus 1. So R இப்பதான் கண்டுபிடிச்சோம். 1 by R வந்து 6.9 6.9 1.4 minus 1. So எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா 0.538 வந்து, so that is 53.8%. Third question என்ன கேட்டிருக்காங்க, work done கேட்டிருக்காங்க, work done. So work done எங்க நடக்கும், adiabatic compression pressure relationship தெரியும். So we know again what we need to do. So process 1 to 2 என்ன relationship, T2 by T1 equal to V1 by V2 power gamma minus 1. That is R power gamma minus 1. So இதில் இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், T2 கண்டுபிடிக்கலாமா. So T2 equal to T1 into 6.9 R 1.4 minus 1. So T1 வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 30, that's a 311 into 6.9 1.4 into minus 1. So this value become 671.7 Kelvin. ஓகேங்களா. So next process 3 to 4 எடுத்துக்கிறேன். Process 3 to 4 mana remaining la namakku theriyum, that is adiabatic expansion. So இதுவும் adiabatic process தான், adiabatic expansion. So இங்க என்ன பண்ண போறோம், so T3 by T4 equal to V4 by V3 power gamma minus 1. So again V4 by V3 is nothing but R. So R power gamma minus 1, that is T4 வேணும் எனக்கு. So T4 equal to T3 divided by R power gamma minus 1. T3 எவ்வளோ 2223, R power gamma minus வந்து 2.16, போட்டிங்கன்னா 1029 Kelvin. So work done is nothing but heat supply minus heat rejection. So அப்போ heat supplied QS equal to என்ன, CV T3 minus T2. ஓகேவா. So CV வந்து 0.717, so 2223 minus 671.7. So இது போட்டிங்கன்னா 1112.3 kilojoules per kg of air, that is kilojoules per kg. ஓகேங்களா. So heat rejection, so heat rejected, that is QR is nothing but CV T4 minus T1. So CV T4, so 0.717, T4 எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 1029 minus 311. So இதில் இருந்து போட்டிங்கன்னா 514.8 kilojoules per kg. So work done equal to heat supplied QS minus QR. So QS வந்து 1112.3 minus 514.8. So that is 597.5 kilojoules. ஓகேங்களா. ஸோ ஒர்க் டன் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் யூ கேன் போஸ்ட் இன் கமெண்ட்ஸ் பாக்ஸ், சேட் பாக்ஸ். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு வாட்ச்.